தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்கள எத்தனை பேர் காலையில எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல விதவிதமா டிஃபரெண்டா ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்றதுக்கு 3 அப்ளிகேஷன் பார்க்க போறோம். சோ நீங்க இது வரைக்கும் எங்கேயோ இருந்து டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்களே கிரியேட் பண்ணலாம். So நாம் பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் மேக்கர் அப்ளிகேஷன் MVBit அப்படின்ட்டு. இந்த அப்ளிகேஷன் மூலமா நாம விஷஸ் ரெடி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாருக்கோ பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்டஸை நீங்களே ரெடி பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேட்டகரி வைஸா பிரிச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா மேஜிக் கட், லவ், தீபாவளி அப்படின்ட்டு நிறைய கேட்டகரி வைஸா இருக்கும். அதனோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழேயே கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி தீபாவளி அப்படின்ட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தீபாவளி விஷஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல வேற யாரோட போட்டோவோ இருக்கும். அதுக்கு பதிலா ஜஸ்ட் அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு யாரோட போட்டோ வைக்கணுமோ அந்த போட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை அந்த போட்டோவை கரெக்டா டிராக் பண்ணிக்கிட்டு டிக் ஐகானை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க போட்டோ அந்த விஷஸ்ல ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே ரீப்ளேஸ் மியூசிக் அப்படின்னு இருக்கும். அந்த ரீப்ளேஸ் மியூசிக்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அந்த மியூசிக்கை அந்த ஸ்டேட்டஸ்ல செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு பிறகு கீழே மேக் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட விஷஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி ஆயிரும். இந்த ஆப் மூலமா வரப்போற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே ஒரு சூப்பரான விஷஸ் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவதா பார்க்க போற அப்ளிகேஷன் லிரிக்கல் அப்படின்ட்டு. நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்திருப்பீங்க. அந்த லிரிக் வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு லிரிக் வீடியோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கணும்னா இல்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு கேட்டகரி வைஸா நிறைய விஷயங்கள் பிரிச்சிருப்பாங்க. சோ இதுல லிரிக் வீடியோ ரெடி பண்றது ரொம்ப சிம்பிள். டெம்ப்ளேட்டே பாத்தீங்கன்னா லிரிக் அப்படின்ட்டு இருக்கும். அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவுல சிடி சுத்துற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு போட்டோ செட் பண்ண சொல்லி கேட்கும். போட்டோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மியூசிக்கோட லிரிக்ஸ் அப்படியே ப்ளே ஆகணுமோ அந்த மியூசிக்கை செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்க நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மேலே அந்த மியூசிக் ஓடுது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் இருக்க அந்த லிரிக் எல்லாமே அப்படியே டைப் ஆகுது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ இதில் உங்களோட போட்டோஸை வச்சும் நீங்கள் லிரிக்கல் வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டோஸை வச்சு வருது பாருங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கீழே கிரியேட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட போட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு மேல நெக்ஸ்ட் அப்படினு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா அதுல மியூசிக் ஆட் பண்ண சொல்லி கேக்கும். உங்களுக்கு ஏதாவது மியூசிக் பிடிச்சிருந்தது அப்படினா அதுல மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு டன் அப்படினு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி ஆகும். ரெடி ஆனதுக்கு பிறகு பாருங்க அந்த டெம்ப்ளேட்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரியே உங்களோட போட்டோ வச்சு ரெடி பண்ணி கொடுக்கும். சோ நம்ம மூணாவதா பார்க்க போற அப்ளிகேஷன் பூ ஸ்டேட்டஸ் மேக்கர். ஆக்சுவலா இந்த ஒரு அப்ளிகேஷன்ல எல்லா விதமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் நம்மளால ரெடி பண்ண முடியும். இந்த ஆப்பை ஓபன் பண்ண உடனே அது உங்களுக்கு தெரியும். மேல லேட்டஸ்ட் அப்படினு இருக்கும். அந்த லேட்டஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்டா எந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோ அதனோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். அண்ட் பாப்புலர்ஸ் அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாவே பாப்புலரா இருக்க அந்த ஸ்டேட்டஸோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே காட்டும். அது கூடயே பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸா அந்த ஸ்டேட்டஸோட டெம்ப்ளேட்ஸ் பிரிச்சிருப்பாங்க. இதுல பாருங்க ரீல்ஸ் இருக்கு, நியூஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. நியூஸ் அப்படின்னா நியூஸ் ஓரியன்டான அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட டெம்ப்ளேட் வரும். இதுல நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அப்படின்னா இங்க பாருங்க பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு யாரோட போட்டோவோ வச்சு பேசுற மாதிரி வருது. ஸோ உங்க ஃப்ரெண்டை யாராவது கலாய்க்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இதுலயும் வழக்கம் போல கீழே கிரியேட் அப்படின்ட்டு இருக்கும். அதுல போயிட்டு உங்களுக்கு என்ன போட்டோ வேணுமோ அந்த போட்டோவை ஈஸியா செலக்ட் பண்ணி அதை கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போட்டோ அந்த ஸ்டேட்டஸ்ல வந்துரும். இந்த மாதிரி நிறைய விதமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்லயும் ரெடி பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க பிராக்டிகலா ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ இந்த 3 அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண முடியும். இந்த 3 அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ மறக்காம அங்க போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அண்ட் இத தவிர உங்களுக்கு வேற ஏதாவது பெஸ்டான ஸ்டேட்டஸ் மேக்கர் அப்ளிகேஷன் தெரியும் அப்படினாலும் அந்த அப்ளிகேஷனோட நேமையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பை.